ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொகையல் ரெசிபி செய்யறதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பீச் பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினச்சி தான் நான் பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், நம்மளுக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு தான் இருப்போம். எல்லாருமே அப்படி தான் இருக்கும் நம்ம லைஃப்பில், தினசரி நம்மளோட லைஃப்பில். பசங்களும் சரி, ஹஸ்பண்ட்ஸும் சரி, அவங்கள சில நேரம் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் நம்ம கவலைப்படாமல், கஷ்டங்கள் இருந்தாலும் அதையே நினச்சிட்டு இருக்காமல் ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். கொஞ்சம் நேரம் கவலைப்பட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம லைஃபு. அதனால் எப்பயுமே அப்படியே இருந்தோன்னா நம்ம லைஃப் போர் அடிச்சிடும். நம்ம நிறைய சான்சஸ் கிடைக்காது. நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி இல்லைன்னா இன்னொரு வாட்டி செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்பில் பல கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். நம்மளுக்கு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இல்லையா? அதனால் நம்ம நம்மளோட கவலை, கஷ்டம் எல்லாத்தையும் கொஞ்சம் தூர வச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும். அந்த கவலை, கஷ்டங்கள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வேலைகளை ரெகுலர் செய்யணுன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடலாம். ரஜினி சொல்வார் இல்லையா படத்தில், நம்ம தலைவர் ரஜினிகாந்த், நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆடினோன்னா நம்மளோட கவலைகள்லாம் பறந்து போயிடும். அது போல் தான் கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த கவலையெல்லாம் கண்டிப்பாக போகும்னு நம்புகிறேன். நான்லாம் அப்படி தான் பாடிக்கிட்டே வேலை செய்வேன். அப்படி செய்யும்போது நம்ம வேலைகளும் தெரியாது, நம்ம கவலைகளும் தெரியாது. அந்த நேரத்தில் நம்ம ஒரு வேறு ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். அதனால் லைஃப்பில் 2வது சான்ஸ் கிடைக்கும்போது அதை எப்பயுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்த இன்னொரு ஸ்பீச்சில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிபி வீடியோவுக்கு போகலாம். வாங்க போகலாம். எப்பயுமே கண்டு தோன்றக்கூடாது. நம்மளுக்கு அதை ஒரு அனுபவமாக நினச்சிட்டு அடுத்த இதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் லைஃப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தோல்வியை கண்டு தோண்ட போயிடக்கூடாது. நம்மளுக்கு அது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ஒரு லெசன். லைஃப்பில் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு லெசன் நினச்சி வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு யோசிக்கணும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கொரடா தொகையல் தான். சூப்பராக இருக்கும். நல்லா ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக செய்யக்கூடியது. இது ஈரோடு ஸ்பெஷல். வாங்க இந்த கொரடா தொகையலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி செய்ய போகிறோம். ஈஸி அண்ட் குயிக்காக. அதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவினதாக இருந்தாலும் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவான உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை தண்ணியே ஊற்றாமல் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச கொரடா துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது ஈரோடு பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை அரிசி பருப்பு சாதத்துக்கோ இல்லை வெறும் சாதத்தில் இந்த கொரடா துவையலை போட்டு நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதை ஒரு துளி தண்ணி கூட ஊற்றக்கூடாது. நல்லா குறைன்னு அரைச்சி துவையல் இந்த மாதிரி நல்லா ஊட்டி வச்சு இதை நீங்கள் துவையலை நீங்கள் வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடலாம். இல்லைன்னா அரிசி பருப்பு சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நைஸ் காம்பினேஷனாக இருக்கும். இது ஈரோடு பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸானது. நீங்களும் இந்த கொரடா துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.